நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிசி செட்டப்பில் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு ஓடிஜி அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும். இந்தமாரி உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு யூஎஸ்பி ஹப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும், ஆஃப்லைன்லேயே கிடைக்கும். ஒரு 300 rupees அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். அடுத்தது ஒரு மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இப்போ நீங்கள் ப்ளூடூத் கீபோர்டு ஆறு மவுஸை கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் எதனா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் இருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஓடிஜியில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா டிசபிளில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுவலாக எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா எனேபிளில் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி எனேபிள் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து யூஎஸ்பி ஹப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து இது ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்றது. இப்போ இதோடைய மவுஸோடைய யூஎஸ்பியும் அண்ட் கீபோர்டோட யூஎஸ்பியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஹப்பில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட், செகண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த போர்ட் தேவையோ அந்த 4 போர்ட்டில் எந்த போர்ட்டில் வேணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 2 போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே செட்டப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் மவுஸை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் மூவ் ஆகுது உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் பிசியில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதோடைய ஆப் லிங்க் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பிசி செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாத் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கேலரியில் இருக்க டவுன்லோட்ஸுக்கு போய்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸாக்ட் பிசியில் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் வந்து எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுமோ சேம் எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து இருக்கும். இது யூஸ் பண்ணி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் காப்பி பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் மெமரி கார்டு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி செட்டப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீடியோஸ், உங்கள்கிட்ட இருக்க ஃபைல்ஸ், உங்களுடைய மொபைலில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண முடியும். கேம் ப்ளே பண்ணுறதை பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுட்டுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் மாதிரி எக்ஸலில் ஏதாச்சும் ஒர்க்லாம் பண்ணுறீங்க, இல்லை டைப்பிங் ரிலேட்டடாக எதனா ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு குரோம் ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 80 அப்படின்ற என்னுடைய டிவைஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்ச் பண்ணுறேன். நான் கீபோர்டில் டைப் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எனக்கு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆகுது.
இது யூஸ் பண்ணி நீங்கள் டைப்பிங் ரிலேட்டட் ஜாப் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைப்பிங் ஒர்க் அதிகமாக இருக்குது மொபைலில் அப்படின்னா, இல்லை சேட் பண்ணுறதுக்கோ நீங்கள் எதுக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு கனெக்ட் பண்ணி டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சும்மா ஏதோ ஒரு லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாகவே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்க முடியும். நீங்கள் மொபைலில் டைப் பண்ணுறதை விட கீபோர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ணும்போது இப்போ ஜஸ்ட்டு நம்பர் லாக் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் நம்பர்ஸ் டைப் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செட்டப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சு உங்களால் கேமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.